துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதன் பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்க போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அது என்னவோ இந்த மாதம் தொடக்கத்திலேயே சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதுலேயும் சூரிய பகவான் உங்களது ரிஷபத்திலேயே, உங்களுடைய சுக்கிர பகவானின் வீடாகப்பட்ட ரிஷபத்திலேயே அவர் 17ஆம் தேதி வரைக்கும், அதே இடத்துல இருந்து 17ஆம் தேதி பெயர்ச்சியாகி அவர் உங்களுடைய 9ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் இருக்காரு. இதுல உங்களுக்கு புதன், உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வீட்டில் புதன் மிதுனத்திலும் பிளஸ் கடகத்திலும் இருக்கக்கூடிய நிலை. 29ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலே இருப்பார். அதுக்கப்புறம்தான் அவர் பெயர்ச்சியை கண்ணிக்க வருவார். அது வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்க போறாரு. இதுல உங்களுக்கு ஹைலைட் என்னன்னா 6ஆம் பாவத்துல சனி பகவான். 6ல் சனி நின்றால் அந்த ஜாதகமே பலம் பெற்றதுன்னு நான் சொல்லுவேன். 6, 3, 11 இந்த இடத்துல சனி நின்றால் உங்க சுய ஜாதகத்துல சொல்றேன், அது ஹைலைட் உங்களுக்கு. அதே போல கோச்சாரத்துல இந்த இடங்களில் எல்லாம் சனி வரும் பொழுது உங்களுக்கு அதீத பலமும் உங்களுடைய இலக்கு சக்சஸ் அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான ஒரு ஹை ஸ்பீடு இந்த சனி பகவான் கொடுத்துருவார். அது மிகச்சிறந்த அமைப்பு. அப்படி இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. இதுல மெயின் ஹைலைட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேது உங்களுக்கு லாபஸ்தானத்துல நிற்கிறார். அப்ப லாபஸ்தானாதிபதி பாக்கியத்திலும் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல குருவும் இங்க கேதுவும், இது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ இங்க என்ன அப்படின்றத முதல்ல பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில், 10ஆம் இடம் உங்களுக்கு எப்பவுமே இந்த துலாம் ராசிக்கு வந்து சந்திர பகவானுடைய வீடு. இவர்கள் எப்பவுமே மதிநுட்பத்திற்கு சார்ந்த வேலையில தான் அவங்க இருப்பாங்க. ரொம்ப மூளைக்கு வேலை அதிகமா இருக்கும். ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஐடியா கொடுத்து அவங்க செய்யக்கூடிய வேலையை டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு வழிவகுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல துறையில் இருக்கக்கூடிய அமைவுகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதுலயும் தராசு சடனா பார்த்ததும் கால்குலேட் பண்ணிடுவீங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களால முடியுமா முடியாதா, இவங்களை நம்பலாமா நம்ப கூடாதுன்ற அளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு உண்டு. அதே நேரத்துல நீங்க பின்னாடி நடக்கிறது முன்கூடியே யூகிக்கக்கூடிய ஆற்றல், அட்வான்டேஜா யோசிப்பீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இதுல தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகம். அதை சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே மேன்மை முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இதுல இப்படி ஒவ்வொன்றுத்திலையுமே சரராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள், ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி, பஞ்சம சனி, ராகு கேதுக்களுடைய நிலை எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ். கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்துக்குள்ள நிறைய பாதிப்புகளை சந்திச்சவங்க துலாம் ராசி அன்பர்கள் தான் அதிகம் சொல்லுவோம். அந்த கிரகங்களுடைய அமைவுகளால நிறைய பாதிப்புகள் மட்டுமல்லாம நிறைய இழப்புகளை சார்ந்து இன்னைக்கு கஷ்டங்களை கடந்து வந்த பட்சத்தில் நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவல்ல சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்ச நீங்க அதற்குரிய வழி, அதற்குரிய நேரம், இந்த வருடத்திலான கிரக பயிற்சிகள் நிறைய உங்களுக்கு தான் பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல மாத கோள்கள் உங்களுக்கு சாதகமாயிடுச்சு, வருட கோள்களும் சாதகமாயிடுச்சு. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு பாக்கியத்துல நிற்கிறார். எப்போ 17ஆம் தேதிக்கு மேல. அதுவே உங்களுக்கு ஒரு ஹைலைட். அப்போ வேலையில சில டேர்னிங் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும், சில திருப்பங்கள் உண்டாகும். வேலையில நாம் இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் 3ஆம் பாவத்துல குரு பார்வையும் சூரிய பார்வையும் விழுது. இந்த 3ஆம் இடத்திற்கு அதிபதி பலம் பெறார். அப்போ முயற்சி ஸ்ட்ராங் ஆயிடும். அப்போ நீங்க எதுல இறங்கி செய்றீங்களோ அது முடிக்காம வெளியில் வர மாட்டீங்க, முடிச்சிருவீங்க. இத்தனை நாளா இல்லாத ஒரு கிளாரிட்டி இப்போ கிடைக்கும். சில முடிவுகளும் சில முயற்சிகளும் எடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்குள்ள கிரியேட் ஆயிருக்கும். 100% அதற்குரிய முயற்சியை நீங்க எடுக்க போறீங்க. 100% அதை கிளிக் பண்ண போறீங்க. அழகா அதுல ஒரு சக்சஸையும்
பிளஸ் உங்க வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு பேஸை உருவாக்கிடுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் மற்றவங்களுடைய நலனை கருதி நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய மனசு இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு. கண்டிப்பா உங்களுடைய சார்ந்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க. குடும்பத்திற்குரிய நல்ல விஷயங்களை அமைக்க போறீங்க. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு அதிபதியும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியும் சனி பகவான். அப்போ அந்த 5ஆம் இடத்துல தான் குரு பார்வை விழுது. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க. பிள்ளைகளுக்கு உண்டான சில வேலைகள் நடக்காம தடப்பட்ட விஷயங்களை முடிக்க போறீங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகா சரி செய்ய போறீங்க. இது 100% சக்சஸ் அளிக்க போகுது. உங்க வாழ்க்கையில யார் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யார் வேண்டியவங்க தனக்கு சாதகமானவங்க நினைக்கிறீங்களோ, அவங்க கொஞ்ச காலமாகவே உங்களுக்கு எதிர்முனையில் நிற்கக்கூடிய நிலைமைகளை நீங்க சந்திச்சிட்டீங்க. இதனால மன உளைச்சலையும் அடைஞ்சிட்டீங்க. அப்பேற்பட்ட நீங்க உங்க நட்பு மீண்டும் அவங்களுக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இமேஜ் அடுத்த போயிடும். இந்த வருடம் மட்டும் இல்லாம அடுத்த வருடம் வரைக்குமே உங்களுக்கு ஒரு சாதக நிலைகள் இருக்கு. அதுல இந்த ஜூலை மாதம் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் அளிக்கும். காரணமே இல்லாத சிலர் வேலைகள் இழக்கக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த வேலையிலிருந்து அடுத்த வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பிறக்கும். வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்க போகுது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முடிவுகள் சக்சஸ் அடையலைன்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆயிடும். அதற்குரிய வழிகள் பிறக்கக்கூடிய அருமையான காலமா உங்களுக்கு இது அமைய போகுது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா துலாம் ராசி என்பர்கள் திருமண முயற்சிகள் தடப்பட்டு நிக்குதுன்ற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. குரு 9ல் கேட்டாலும் கிடைக்காது. லாபஸ்தானாதிபதியும் அதே இடத்துல தான் நிக்கிறார். அவர் 3ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அப்ப என்ன நடக்கும்? 3ஆம் பாவம்ன்றது வெற்றி. வெற்றின்றது கம்பல்சரி. நீங்க திருமண முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சக்சஸ் நடக்க போகுது. 5ஆம் பாவம்ன்றது புத்திர பாக்கியம். அப்போ புத்திர பாக்கியத்திற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அதற்குண்டான வழி கிடைக்கும். அதற்குண்டான வழி என்ன? திருமணம். அந்த திருமணம் கைகூடி வரப்போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியவே குரு பார்க்கிறார். அப்போ இந்த இடம் பலம் பெறப்போகுது. இதுல உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்துல வந்து நிற்கிறார். ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. மறுமணத்திற்குண்டான முயற்சி. வாழ்க்கையில மற்றவங்க செய்த தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேங்க, மொத்தமா எல்லா வழியும் எம்எல்ஏயும் தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு 100% அருமையான லைஃப் கமிட்மெண்ட் ஆகும். ஏன்டா உங்களை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை பெரிய லெவல்ல சக்சஸ் அடையும். இது துலாம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி. பெண்கள் எப்பவும் இலகிய மனசு படைச்சவங்க, பாசபந்தத்துக்கு கட்டுப்பட்டவங்க, சதா தன் குடும்பம் தன்னை சார்ந்தவங்களுக்காக எப்பவும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க. அப்பேற்பட்ட உங்க வாழ்க்கையில தெய்வ சிந்தனையோடு இருக்கிறவங்க நீங்க. அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமே உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாக போகுது. ரொம்ப நாளா கடன் சார்ந்த பிரச்சனைகளையே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட அலட்சியமா பேசக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு என்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். கண்டிப்பா அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உண்டாக்கக்கூடிய வழிகள் பிறக்க போகுது. வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குறிப்பா இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்று அக்கறை வேண்டும். அவர்களது விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. அவர்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் அவர்களும் கவனமா இருக்கணும். அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவருடைய சொத்துக்களில் சார்ந்த ரீதியிலையும் சற்று கவனத்துடன் செயல்படுவது மிகச்சிறந்தது. அது உங்களுக்கு கொஞ்சம் சாதக நிலை ஆக்கிக்கக்கூடிய ஒரு நெளிவு செழிவோட தான் நீங்க அதை இறங்கி செயல்படுத்தணும். அதை நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ்னா, வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில உங்களுடைய பிள்ளைகள் போகும் பொழுது வரும் பொழுது அவங்க மேல ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 2-3 மாசமாகவே அவங்க சார்ந்த விஷயங்களில் சற்று அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பொருளாதார ரீதியில சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. பட் அந்த பாதிப்புகளையும் சரி பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாயிடும். ரிலீஃப் ஆயிடுவீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இடம் எங்கேயாவது வாங்கி போட்டிருந்தீங்கனாலோ இல்லை இடம் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடமா இருந்தாலும் அதில் இருக்கிற டாக்குமெண்ட்டோ அந்த அளவோ எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. அதை சரி பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு
உங்களுடைய வாழ்க்கையில சில அதிர்ஷ்டங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்க போகுது, அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் நிற்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. சுக்கிரன் ஆட்சி பெற்று பாக்கியத்திற்கு, உங்க லக்னாதிபதி உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பாக்கியத்திற்கு போவது ஏதோ உங்களை சுத்தி ஒரு நல்ல ஒரு அருமையான பாசிட்டிவ் தெய்வ அனுகூலம், அதனுடன் உங்க வளர்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு புரிதல் உண்டாகிடும். குடும்பத்தில் எஜுகேஷன் சார்ந்த வாய்ப்புகள் கை கொடுக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும், சுபகாரியங்கள் கை கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நிலை உண்டாகிடும்.